வணக்கங்க. இன்றைய திருக்குறள் பார்ப்போங்க. "அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும்னு." இந்த வான்புகழ் வள்ளுவர் எவ்வளோ இனிமையா சொல்றாரு பாருங்க. நம்ம வருமானன்றது இன்னைக்கு ரூ. 1000 சம்பாதிப்போம். இந்த ரூ. 1000ன்றது நம்ம மனசுக்குள்ள 365 நாள் அந்த ரூ. 1000 கிடைச்சிரும்னு நினைப்போம். அதுதாங்க இல்ல. செலவுன்றது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் வித்தியாசப்படும். ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிப்போம், 5000 செலவாகும். ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிப்போம், ரூ. 200 செலவாகும். ஆனா கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தோன்னா நம்ம எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த செலவினத்த இறுக்கி புடிச்சு, இன்னைக்கு எவ்வளோ இருப்பு நின்னுச்சு, எவ்வளோ தான் நம்ம மீதி வச்சிருக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தான் கணக்கு. இந்த அளவுன்றதையோ, இல்ல கணக்குன்றதையோ, வருமானம் எவ்வளோ ஈட்டுறன்றதையோ, ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு பார்த்து, அதனுடைய சேமிப்பு எவ்வளோ, செலவு எவ்வளோன்னு கணக்கு பார்த்தா தாங்க நம்ம ஒரு விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த செலவுகள் எல்லா நாளுமே வித்தியாசப்பட்டுக்கிட்டே போகும். ஆனா நம்மளோட தன்மை அப்படி கிடையாது. மனசு என்னன்னைக்கெல்லாம் மாறுதோ, அதுக்கு ஏத்த மாரி செலவினத்த அதிகப்படுத்திப்போம். ஒரு விஷயம் பாருங்க, நம்ம குழந்தைங்க இதெல்லாம் எங்க போய் நிறுத்துனா, அந்த சேமிப்பு இல்லாத பட்சத்தில ஒரு கட்டத்தில லாஸ்ட்டா போயிட்டு, "ஏப்பா எனக்கு என்னப்பா சேர்த்து வச்சுக்கிற?" அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கு மறுப்பு என்ன சொல்லுவோம்? "உன்ன படிக்க வச்சேன்டா, உங்களுக்கு வேலை வாங்கி குடுத்தேன், உன்ன அத பண்ணேன், இத பண்ணேன்" சொல்லி அந்த காரணத்த தட்டி கழிப்போம். அதுதான் கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம கடமை. இதெல்லாம் தவிர்த்து தான் நம்மளுடைய வருமானத்த கூட்டி, "இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு அவங்களுக்கா காட்டணும். நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. இத தான் அந்த வான்புகழ் வள்ளுவர் சொல்றாரு. "அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும்னு" 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சாருங்க. நன்றிங்க.